நர்மதாம்மா அவர்கள் எழுதிய பெண் அரசியல் என்ற புத்தகத்தில் நான் வாசிக்கப் போகும் தலைப்பு புது அரசியல் மற்றும் பெண் கொள்கையறிக்கை பற்றி. பக்கம் 165. புது அரசியல். வெறுப்பு அரசியலை பெண் மறந்தும் முன்னெடுக்காது. மக்கள் மறந்து கடக்க வேண்டியவைகளை மீண்டும் மீண்டும் இழுத்து வந்து முன்னிறுத்தி விவாத வியாக்கியானங்கள் செய்து கொண்டிருக்காது. கால விரயச் செயல்கள் என்று கண்டு கொண்டு பெண் தவிர்க்கும். சாதி, மதம், ஆத்திகம், நாத்திகம் போன்றவற்றுக்குள்ளேயே உழன்று கொண்டிராமல் இந்த நூற்றாண்டின் மனிதர்களாக, நாகரீகத்தில் மேம்பட்டவர்களாக நாம் வாழ்வதன் அவசியத்தை பெண் வலியுறுத்தும். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இவற்றின் மீது ஒரு மேலோட்டமான பிடிப்பு மட்டுமே உள்ளது. தினசரி வாழ்விற்கு தேவையற்ற இவைகளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி நியாயப்படுத்த அவசியம் இல்லை என்று பெண் கருதுகின்றது. பெண் அரசியல் என்ற சொற்பிரயோகம் சொல்ல வருவது ஆண்களால் முன்னெடுக்கப்பட்டு ஆணின் குணநலன்கள் கொண்டுள்ள இந்த ஆண் அரசியலுக்கு மாற்றாக வைக்கப்படும் ஒரு புது அரசியலைத்தான். பெண் கொள்கையறிக்கை பற்றி. பெண் அமைப்பு தனது கொள்கையறிக்கை கையேடு ஒன்றினை அச்சிட்டிருக்கிறது. அந்த கையேடு உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த குழுவின் எனது சகோதரிகள் சொன்ன கருத்துக்களும் அவர்கள் அதை ஆவேசத்துடன் சொல்லிய விதமும் உடனிருந்து பார்த்த எனக்கு ஒரு வியப்பை தந்தது. உணர்வு பிழம்புகளாக அவர்கள் இருந்தனர். ஒரு மந்திர கோலோ கடவுளின் ஆற்றலோ இருந்திருந்தால் அடுத்த நாளில் இங்கு ஒரு புதிய உலகத்தை படைத்து நிறுத்தி இருப்போம். அந்த அளவுக்கு ஆவேசம் கொண்ட அன்னையர்களாக அவர்கள் மாறியிருந்தனர். உணர்ச்சி பொங்கிட முன்வைக்க ஒரு 100 கருத்துக்கள் ஒவ்வொருவரிடமும் இருந்தன. முன்வைத்தனர். அவற்றை வெகுவாக சுருக்கி சில முக்கியமான குறிப்புகளுடன் இந்த சிறிய கையேடு உருவாக்கப்பட்டுள்ளது. இனி இதனை விவரித்து பேசுகின்ற பணியினை நம் பெண் அமைப்பின் பேச்சாளர்கள் செய்வார்கள். பெண்கள் என்றாலே சற்று இலக்காரமாக பார்க்கின்ற இந்த சமூக சூழலில் பெண் அமைப்பு தனது கம்பீரத்தை கொஞ்சமும் விட்டுவிடாமல் வலம் வர நினைக்கிறது. அப்படியே செய்கிறது. 60 பெண்கள் கலந்து கொண்ட பெண் அமைப்பின் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொள்ள ஓர் ஊடகவியலாளர் என்னிடம் கேட்ட கேள்வி மிக அபத்தமானது. பிரபலமானவர்கள் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று கேட்டார். பிரபலங்கள் இருந்தால் மட்டுமே நாங்கள் அங்கு வருவோம். மற்றபடி நீங்கள் நியாயமானவர்களா, நல்லன செய்யும் ஆர்வம் கொண்டவர்களா, புதுமையானவர்களா என்பதில் எல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்லை என்ற அவரது தோணி அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. பணம், அந்தஸ்து, பளபளப்பு, அதிகாரம், ஆடம்பரம் இவற்றின் பின்னால் மட்டுமே ஓடுவது என்று ஒவ்வொருவரும் முடிவு செய்து ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய சூழலில்தான் பெண் அமைப்பு இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளி புதிய பாதை வகுத்திட எதிர்த்திசையில் நடக்கத் தொடங்கியிருக்கிறது. காலங்காலமாக இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற அனாவசிய அபத்த நாடகங்களில் லயித்து ரசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெண் அமைப்பின் மீது ஈர்ப்பு வருவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். காலம் கனிய காத்திருக்கத்தான் வேண்டும். இங்கு உடனடி தேவை என்ன என்பதை மிக எளிமையாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஒன்றாக பெண் அமைப்பின் கையேடு இருக்கிறது. நீங்களும் படித்து பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.